என் ஃப்ரெண்ட் சிவாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பேஷா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பிள்ளையாண்டா குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சு விடுப்பா. சரி சாமி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. முடியாண்டா கோயில சுத்திட்டு வாங்கோ, ரொமான்ஸா வீட்டுல வச்சுக்கோங்கோ. அப்பாடா, பல கஷ்டங்களுக்கு பிறகு இப்பதான் பிரியாவை கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்பதான் பெருமூச்சே விடுறேன். அப்புறம் சிவா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பிளான் அஜய்? அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அஜய். என்ன சிவா சொல்ற? அப்ப உங்க வீட்டுக்குலாம் நீ பிரியாவை கூட்டிட்டு போகலையா? இந்த கோயில்லயே தங்குற மாதிரி உத்தேசமா? வீட்டுக்கு போறத நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஜய். இனிமே எதுக்கு நீ பயப்படணும் சிவா? அதான் பிரியா சிஸ்டர் நீ கல்யாணம் பண்ணியாச்சே. எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்கு பிரியா சிஸ்டர் கூட்டிட்டு போய்த்தானே ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பிரியா சிஸ்டர் பயப்படுறீங்க? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு இல்ல, இனிமே யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. அஜய், நான் பிரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அம்மா அப்பா ஏத்துக்குருவாங்களா? அதெல்லாம் ஏத்துக்குருவாங்க சிவா. பிரியா சிஸ்டருக்கு நீ தான் தைரியம் கொடுக்கணும். அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சிவா, பிரியா சிஸ்டருக்கு கல்யாணமான விஷயம் அவ வீட்டுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் பிரியா சிஸ்டர் கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போ சிவா. பிரியா சிஸ்டரோட அக்கா மாமா அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிரியா சிஸ்டரை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போ சிவா. ஆமா சார், என்னை காணாம அவங்க ரொம்ப பயத்துல இருப்பாங்க. வாங்க சார், எங்க வீட்டுக்கு போவோம். சிவா பாருடா, பிரியா சிஸ்டர் எவ்வளவு போல்டா இருக்கான்னு. அப்படி தைரியமா இரு சிவா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சிவா. சரி அஜய், நாங்க பிரியா வீட்டுக்கே ஃபர்ஸ்ட் போறோம். நீனு வரியா அஜய்? சிவா, சில பேருக்கு இன்னும் காசு கொடுக்கணும் சிவா. செட்டில் பண்ணிட்டு வாரேன், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. ஓகே அஜய், டேக் கேர். இங்க பாரு சிவா, இனிமேதான் நீ பொறுப்போட இருக்கணும். உங்க வீட்லயோ பிரியா வீட்லயோ உன்னை திட்டுனா நீ அமைதியா இரு சிவா. எதிர்த்து எதுவும் பேசாத. ஓகேடா அஜய். இதா இருந்தாலும் கால் பண்ணு சிவா. ஓகேடா. ஓய் பொண்டாட்டி, கிளம்புவோமா? இந்த சிரிப்புலதான் நான் விழுந்துட்டேன் பிரியா. இல்லம்மா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு சவாரி கூட வரலாமா? அதான் வீட்டுல இருக்கேன். என்னமா செய்யறது, படிப்பு என் மண்டையில ஏற மாட்டேன்னு சொல்லிருச்சே. அதுக்குதான் மக்களே சியானா, உன்னைய அப்பா பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன். நல்லா படிக்கணும் சரியா? அம்மா சியானா எங்கேயும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லம்மா, அதான் கேக்குறா போல இருக்கு. சியானா அம்மாட்ட கேளுமா, அப்படியே வெளியில போறதா இருந்தாலும் இப்ப போக வேணாம். ஏன்னா வெயில இருக்கு பத்தியா, சாயந்தரம் போவோம். ஃபர்ஸ்ட் அம்மாட்ட கேளு. யாராவது வந்து வெங்காயம் நறுக்கி குடுக்கறீங்களா, பாத்திரம் விளக்கி குடுக்கறீங்களா? இப்படி உட்காந்துக்கிட்டு வெட்டி நியாயந்தான் பேச வேண்டியது. ஒரு மணி ஆக விட மாட்டாங்களே. பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அலற வேண்டியது. நான் சமைச்சாதானே சாப்பாடு வரும்.
சியானா நான் சொல்லத்தானே செஞ்சேன். உங்க ஆத்தாக்கறியை கூப்பிடாதடி, பாட்டா படிப்பான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு என்னமா பாட்டு படிக்கிறான்னு. அம்மா கோவப்படாதீங்கம்மா. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை 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 இருக்கத்தான் செய்யும். வீட்டு வேலை முடிஞ்சா 100 நாள் வேலைக்கு போயிருவீங்க. அம்மா எனக்கு இன்னைக்கு லீவு, அப்பாவுக்கு லீவுமா. வேலைக்கு அப்பா போகல. இப்படி உட்காருங்கம்மா பேசுவோம். நீயே நானா சோ நடக்குது, நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அட போட்டி, அப்ப மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணாம், நான் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவா? ஏம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கீங்க? நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்களும் வாங்கன்னு சொன்னது தப்பா? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? போங்க போய் அடுப்படிக்குள்ள வேலையே பாருங்க. போங்க போங்க. ஆமா, அப்பயும் நான் தானே போய் அடுப்படியில வேலை பார்க்கணும். என்னமோ நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. அடி என்ன வாயி வாய மூடலான்னு பாரு. இந்த சியானா குட்டி எப்பயாவது ஒரு நாள் லீவு இருக்குன்னு இப்படி உட்கார்ந்துட்டு ஆத்தாவோட பேசணும்னு ஆசைப்படுறா. உட்கார்ந்து பேச வேண்டியதானே. ஏதோ ஊர் உலகத்துல இல்லாத வேலை பார்க்குற மாதிரியே பாப்பா. வேலை பார்க்குறேன் அடுப்படிக்குள்ள வேலை பார்க்குறேன்னு சொல்லுவா. ஆனா அடுப்படிக்குள்ள ஒண்ணும் சமைச்சிருக்க மாட்டா. சோத்தாக்கி வச்சுட்டு புளிச்சாறு, ரசம், உருளைக்கிழங்கு இதையும் சமைச்சு வச்சிருப்பா. இதுக்கு இம்பிட்டு பில்டப். வசந்தி உட்காருவேன், செத்த நேரம் பக்கட்ட பேசுவேன். வேற என்ன உங்ககிட்ட காசு படமா கேட்டுக்கிட்டு இருக்கா? உட்காரு உட்காரு. உட்காந்தாச்சுடி சியானா. என்ன ஏது விஷயம் சொல்லு கேப்போம். அம்மா அது ஒண்ணு இல்லம்மா. அப்பாவுக்கு இன்னைக்கு வேலை இல்லைல, எனக்கு லீவு, வீட்ல தானே இருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் எங்கேயாவது போயிட்டு வருவோமாம்மா. நம்ம ஊர்ல பொருள் காட்சி போட்டிருக்காங்கம்மா. இன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு வருவோமா? அதான பார்த்தேன். என்னடா அக்கறையா அம்மா அம்மா இங்க வாமா வந்து உட்காருமான்னு கூப்பிடாளேன்னு பார்த்தேன். சோழியம் குடும்பி சும்மா ஆடாதுல்ல. பொருள் காட்சி போகணுமா? பொருள் காட்சி இங்க பாருட்டி, உங்க அப்பாவுக்கே வேலை இல்லாம வீட்டுல இருக்காரு. என்கிட்டயும் காசு இல்லட்டி. ஒழுங்கா வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு கிடாச்சியானா. அம்மா நீங்க ஒண்ணும் காசு தர வேணாம். அப்பாட்ட காசு இருக்காம்மா. நம்ம போயிட்டு வருவோமா ப்ளீஸ்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொருள் காட்சி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கம்மா. நல்லா இருக்கான். பாருட்டி சியானா, பொருள் காட்சிலாம் ஏமாத்துற வேலைட்டி. ஒரு அப்பளத்தை 50 ரூபா 80 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனா காசுதான் செலவழியும். அதான் அப்பா காசு தாரேன்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா, உங்க அப்பாவே வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இருக்காரு. அவர் காசு தராரு. போடி என்கிட்ட. என்னம்மா சரி பொருள் காட்சி கூட போக வேணாம். அடுத்த மாசம் எனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கவாது வாங்கம்மா, போயிட்டு வருவான். ஏ சியானா, உன் பிறந்த நாளுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குட்டி. இப்ப காசு இல்ல, காசு வரவும் போய் எடுப்போம். ஆமா இதே மாதிரிதான் போன வருஷமும் சொன்னீங்க. காசு வரவும் ட்ரெஸ் எடுப்போம், காசு வரவும் ட்ரெஸ் எடுப்போம் சொன்னீங்க. போன வருஷம் பிறந்த நாளுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கல. இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பா ட்ரெஸ் வேணும். இங்க பாருட்டி சியானா, போன வருஷம் ரொம்ப கஷ்டமுடி, அதான் வாங்கி கொடுக்காம இருந்தோம். இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கி தர முடியும். ஆனா இப்ப வாங்கி கொடுக்க முடியாது, கையில காசு இல்ல. காசு வரவும் வாங்கி தரேன் ட்ரெஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வருவாங்க. எனக்கு ட்ரெஸ் வேணும் வேணும் வேணும். இங்க பாருடி சியானா, நீ கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிட்டானே இருக்கோம். நல்லா திங்கிறது உங்குறது புது புது ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் யார் வாங்கி கொடுப்பா? எங்க சத்திக்கு மீறி எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டாண்டி இருக்கோம். எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்கடி, சியானாவை எதுக்கு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. நம்மதே 4 எழுத்து படிக்கல, பிள்ளைகளாவது படிச்சு நல்ல பெரிய நிலைமைக்கு வரட்டும் ஏன் படிக்க வைக்கிறான். காசு பணமும் இல்லாம இருந்தாலும் நகைபகையை வச்சுதானே உன்னை படிக்க வைக்கிறான். எல்லாம் உனக்கு தெரியுது தானடி. எல்லாம் வாங்கி கொடுக்கும் போதே இந்த பேச்சு பேசுறாளே. வசந்தி விடு விடு, செஞ்சது புறம் சொல்லி கட்டலாமா? யாருக்கு செய்யறோம்? நம்ம மக சியானாவுக்கு செய்யறோம். இது அவளுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அம்மா எப்ப பார்த்தாலும் பின்னாடி வாங்கி தரேன் பிறகு வாங்கி தரேன் நம்ம சொல்ற. அடியே சொல்றேன் இல்லட்டி, வாங்கி தராமலே இருக்க போறோம். இன்னும் 4 இருக்குல்ல. பிறந்த நாளுக்கு இன்னும் 1 மாசம் கிடக்கு. இப்பயே பிறந்த நாள்னு ஆட்ட போடுறா. என்னமோ இன்னைக்கே பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி. சுப்பிரமணி, நீ என்ன 2-3 பிள்ளைகளா பெத்து வச்சிருக்க? ஒத்த புள்ள பொம்பளை புள்ள பெத்து வச்சிருக்க. அவ கேட்டத வாங்கி கொடுவே. அம்மா பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்கத்தாமா, இப்ப கையில காசு இல்லம்மா. அதத்தே வசந்தி சொல்றா. மக்களே சியானா, அப்பா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? இங்க பாரு மக்களே, உன் பிறந்த நாளுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அப்பா காசு சேர்த்து உன் பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடிடலாம். சரிப்பா. ஆனா நான் கேக்குற Dress தான் வாங்கி தரணும். என்னது நீ கேக்குற Dress தான் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நாங்க வாங்கி கொடுக்கிற Dress தான் போடணும். வசந்தி சும்மா இரு. மக்களே சியானா, நீ கேக்குற Dress அப்பா வாங்கி தரேமா. சரிப்பா.
சாயந்தரம் அப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு போய் உனக்கு தேவையான ஸ்நாக்ஸ வாங்கி தரேன் மக்களே. சத்தம் போடாம இருக்கணும், சரியா? சரிப்பா. ஏல சுப்பிரமணி, வெளியில போனீங்க அம்மாவுக்கு வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டு வாளே. சரிம்மா. எந்த நேரம் பார்த்தாலும் வெத்தலைய போட்டுக்கிட்டு மாடு மாதிரி வாய் அசைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது.